சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இந்த காலை வேளையில ஜாயின் பண்ணது. இந்த செஷன் வந்து நம்ம கமிங் 24th சார்ஜி மகாராஜோடைய பிறந்தநாள் விழாவை நம்ம கொண்டாட இருக்கிறோம். அதுக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை எடுத்திருக்கோம். ஸோ கூட நிறைய டிராவல் இருந்த பிரகாசனாவை ரிக்வஸ்ட் பண்ணோம். அவரை பற்றின ஒரு மலரும் நினைவுகளை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரகாசனாவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. இதை நிறைய ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்குமே அந்த லிங்க்கும் ஷேர் பண்ண இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணது. இந்த தருணங்கள் நமக்குள்ள நிறைய ஆன்மீக கதவுகளை ஓப்பன் பண்ணட்டுங்கிற பிரார்த்தனையோட இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிரகாஷ், நான் ஓவர் டு யூ. தேங்க்யூ வெரி மச் நீங்க ஜாயின் பண்ணது. நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறோம் உங்களுடைய வழிகாட்டுதல்ல என்ஜாய் பண்றதுக்கு. தேங்க்யூண்ணா. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் மிஷன்ல சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1992 சேர்றதுக்கு முன்னாடி பல நாட்கள் நானும் என்னுடைய கொலீக் ஒருத்தரும், அவர் ஏற்கனவே அபியாசியாக இருந்தார். அவருடைய அனுபவங்கள்லாம் முதல்ல அவர் ஷேர் பண்ணார். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் நான் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி முடிவு எடுக்கிறதுன்றது நார்மலாக சட்டுன்னு முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறது இல்லை. எதாக இருந்தாலும் கொஞ்சம் தீர விசாரித்து ஆராய்ஞ்சு அது மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஆளு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் என்னுடைய நண்பருடன் உட்கார்ந்து தினசரி 2 பேரும் ஒரே ஆஃபீஸு, 2 பேரும் பேச்சுலர்ஸ். ஸோ சாயங்காலம் பேசலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சஹஜ்மார்க் புக்கை கொடுக்க ஆரம்பித்தான். வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3. சார்ஜி மகராஜுடைய ஓவர்சீஸ் ட்ரிப்பில் பேசின பல டாக்ஸ்னுடைய தொகுப்பு, முக்கியமாக மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அந்த காலத்தில் மிஷனில் சேர்ந்த எல்லாருமே PSM 1, 2, 3 தான் பேசிக் கோர்ஸ் மாதிரி. அதை ஒவ்வொரு சாப்டராக படித்து அன்னைக்கு அந்த சாப்டரில் உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு அப்படி 8 வரைக்கும் பேசிட்டு அப்புறம் தான் கிளம்பி போவோம். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு தெளிவு வந்தது. சரி, இதுதான் சரியான பாதை, இதுதான் சரியான ஒரு மார்க்கம்ன்றது மனசுக்குள்ள புரிய ஆரம்பிச்சேன். சிட்டிங் எடுத்த போது முதல்ல என்னுடைய ப்ரிசெப்டர் சகோதரர் வரதன் மாமான்னு எல்லாம் சொல்லுவோம், டி நகரில். அந்த காலத்து மிஷனில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெய்லி போகிறது, சிட்டிங், வீக்லி அவுட், இண்டிவிஜுவல் சிட்டிங், சத்சங்ஸ், வெட்னஸ்டே சத்சங்ஸ், இந்த மாதிரி பல நாட்கள் ஓடிச்சு. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பித்தார் ஆஷ்ரம் போகணும். எனக்கு அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா ஒரு படத்தில் சத்யராஜ் சொல்கிற மாதிரி பேசிக்கலி சோம்பேறின்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காத்தாலனா 10:30-11 கம்மியாக எழுந்துக்கிறது கிடையாது. அது ஒரு பேச்சுலர் வாழ்க்கையில் வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த சுகம் தெரியும். அது மாதிரியே இருந்து இது வேற சத்சங்கம். அந்த காலத்தில் 9 மணி. என்னோட வீடு திருவான்மையூர், ஆஷ்ரம் மணப்பாக்கம், கிட்டத்தட்ட 14-15 கிலோமீட்டரு. ஒன் வே போனோம்னா மினிமம் 3/4 மணி நேரம் ஆகும். அங்கே 9 மணி சத்சங்கம் போனோம்னா 7:30க்காவது கிளம்பணும். அதாவது 6-6:30 எழுந்துக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக தோணலன்னு சொல்லி நான் வேணான்னு ரொம்ப நாளாக புஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக அரௌண்ட் மே மாதம் 93ல் நீ மரியாதையாக வந்து தான் ஆகணுன்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி மிரட்டி எனக்காக ஒரே ஒரு தடவை அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வர சொன்னார். இந்த சண்டே சத்சங் போனேன். போகும்போது அன்னைக்கு சார்ஜி மகாராஜ் தான் சத்சங் கண்டக்ட் பண்ணார். கிட்டத்தட்ட அப்போ ஒரு 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் தான் இருந்தார். வெளியூருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சத்சங் முடிஞ்ச உடனே நார்மலாக என்ன பண்ணுவார்னா அவர் வந்து ஒரு டாக் கொடுப்பார். அதனுடைய தொகுப்பும் பல வருடங்கள் கழிச்சு புத்தகங்களாக வந்தது. ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசுவார். அந்த காலத்தில் எனக்கு வந்து இந்த உபன்யாசம் போய் பழக்கம். அதனால் இந்த இன்னொன்று அங்கே சுண்டல், இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் வித்தியாசம். ஸோ இதில் போகும்போது ஒரு மெதுவாக அவர் மேலே ஒரு தாக்கம் உருவாக ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து ஜூலை செலிப்ரேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அப்போது 1993ல் கல்கட்டாவில் நடக்க வேண்டியது. சால்ட் லேக் ஸ்டேடியம் இங்கே புக் பண்ணினாங்க.
அது லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால கேன்சல் பண்ணிட்டு சென்னையிலே நடந்தது. ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, எனக்காகவே நடந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட், செப்டம்பர்ல அவரு ஓவர்சீஸ் போயிட்டாரு. அக்டோபர்ல திரும்பி வந்தாரு. வந்ததுக்கப்புறம் அவரு அந்த ஆகஸ்ட் அந்த ஜூலை செலிப்ரேஷன்ல ஏதோ ஆச்சு. என்னன்றது தெரியல. அதுக்கப்புறமாக மெதுவாக அவர்கிட்ட வரணும், அவர பார்க்கணும். தூரக்கேந்தே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒழிய பக்கத்துல போ முடியல. இதுல நெருப்புல நெய்ய ஊத்தின மாரி என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் வந்து இப்ப மிஷன்ல இல்ல. அவன் ஒரு தடவ வந்து அவனுடைய குடும்பத்தோட போய் அவர பார்த்துட்டு வந்துட்டான். பார்த்துட்டு வந்துட்டு அவன் பண்ண அலப்பற தாங்க முடியல. அவர பார்க்கணும், அவர் பக்கத்துல இருக்கணும். ஒரு தெய்வ குத்தம் மாரி ஆக்கி ஒரு மாரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கில்ட்டு. இப்பேற்பட்ட ஆளு ஊர்லயே இருக்காரு, நான் பார்க்காம இருக்கேனே! அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங்ல எப்படியாவது பார்த்தாகணுன்ட்டு ஒரு அக்டோபர் வந்ததுலேருந்து நெறைய முட்டி, 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 முட்டி பார்த்தேன் நடக்கல. கடைசியில 21 நவம்பர் தேதி நல்லா ஞாபகம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 1993 காத்தால சத்சங் அட்டெண்ட் பண்ணேன். ஒரு 11:30, 12 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் பண்ண டியூட்டி அன்னைக்கு யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு என்கிட்ட. மாஸ்டர் பார்க்க முடியாது, பிஸியா இருக்காரு, உள்ள போ முடியாது. இப்படிலாம் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 11:30, 12க்கு ரொம்ப போர் அடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் திரும்பி ஒரு 3 மணிக்கு எழுந்துட்டு எனக்கு என்னமோ இன்னைக்கு தோணுச்சு. ஆஃப்டர் ஆல் நான் வந்து லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன். என் கேரியர் ஃபுல்லா சேல்ஸ்மேன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த சேல்ஸ்ன்ற ஒரு மனசுல ஒரு கோ கெட்டர்ன்ற இது இன்னைக்கும் உண்டு. நெறைய பேர் என்னோட கூட இருந்தவங்களுக்கு தெரியும். எடுத்தா செய்யணும். அந்த ஒரு ஃபீலிங் எப்படியா இருந்தாலும் இவர பார்த்து தான் ஆகணும். அப்படின்ற ஒரு நினைப்புடன் அன்னைக்கு கிளம்பி போனேன். சத்சங் வந்தாரு. நார்மலா ஒரு சத்சங் குடுத்துட்டு சண்டே ஈவினிங் வந்து கிளம்பிடுவாரு. இது எல்லாருக்குமே ரொட்டீன் தெரியும். அப்புறம் வந்தவங்க எல்லாருக்குமே. சாட்டர்டே மார்னிங் வருவாரு. பழைய காட்டேஜ் சாட்டர்டே, சண்டே தங்கிட்டு, சண்டே சாயங்காலம் கிளம்பிடுவாரு. சண்டே சாயங்காலம் சத்சங் வரும்பொழுது ரூம் வாசல்ல போய் நின்னேன், பார்க்க முடியல. அப்புறம் போய் சத்சங்ல ஓடி போய் டக்குன்னு ஈவினிங் சத்சங்ல க்ரவுட் இருக்காது. ஃப்ரண்ட்ல ஒரு சீட்டுக்கு முன்னாடி உட்காந்துன்னு சத்சங் ஃபுல்லா கண்ண மூடிட்டு உட்கார்ந்தாலும் ஒரு பிரார்த்தனையா தான் ஓடிட்டு இருந்தது. இவ்வளோ வருஷம் உங்களுக்காக தவம் இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு நானே ஏதோ மனசுல ஓடிட்டு இருந்தது. எப்படி நீங்க என்னை பார்க்காம இருக்கலாம்? ஒரு சத்சங் முடியும்போது அப்படியே ஒரு செகண்ட் என்ன நேரா பார்த்தாரு. திரும்பி எழுந்து போயிட்டாரு. எழுந்து உள்ள போறதுக்கு போனா ஒரு சின்னோண்டு பையன், ஒரு 8 வயசு பையன் ஒருத்தன் இருந்தான். அங்கிள் உள்ளலாம் போ முடியாது. பிஸியா இருக்காரு. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்ட்டா வெளியில வந்தாரு. கிளம்புறதுக்கு வெளியில வந்தாரு. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பக்கத்துல போனேன். அதுக்குள்ள வேற யாரோ பேச ஆரம்பிச்சாங்க. அவர் என்ன கண்டுக்கல. நேரா போய் அந்த ஒரு வண்டி எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த 3756 அவருடைய அம்பாசிடர். அதுல போய் ஏறுறாரு. விஜயரங்கன் சார் வந்து வண்டி ஓட்டுறாரு. மாமி பேக் சீட்டு. கிளம்பிட்டாரு. சரி என்னடா இது? அப்படின்ட்டு ஒரு செகண்ட் நின்னேன். அதுக்கப்புறம் இத விடக்கூடாது. ஆஃப்டர் ஆல் அந்த சேல்ஸ்மேன் இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லுவாங்க. அங்கேயே நேரா அப்படியே கார் பார்க்கிங் ஓடி என்னோட டூ வீலர் எடுத்துன்னு கார ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி நம்மளுக்கு புடிச்சவங்க ஒருத்தர் மனசுல யாராவது நம்ம காலேஜ்ல தொரத்துவோமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த கார் பின்னாடி போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது, அவரு என்ன கார் பின்னாடி வரதெல்லாம் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, மாமிட்டயும், விஜயரங்கன் மேம் சார்ட்டயும் கமெண்ட் அடிச்சிருந்தாரு. யார் இந்த பையன்? செவத்த பையன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு பார்த்தேன் முடியல. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ராஜ்பவன் சிக்னல் ஒண்ணு உண்டு. இப்பல்லாம் அங்க ரைட் டர்ன் கிடையாது. அந்த காலத்துல உண்டு. ரைட் டர்ன் எடுத்தீங்கன்னா நேரா போணும். அவர் வீடு எங்க இருக்கு என்னன்றதெல்லாம் எனக்கு அப்போ அவ்வளவா தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க காயத்ரி, காயத்ரின்னு. பட் நான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அந்த வீட்டுக்கு நான் முன்னாடி போயிருக்கேன்றது. அது ஒரு தனி கதை. இன்னொரு நாள் பேசுவோம். ரைட் டர்ன் எடுக்கிறதுக்கு சிக்னல்ல நிக்கும்போது, டக்குன்னு போய் ஸ்கூட்டர பக்கத்துல நிறுத்தினேன். அவர் எப்பவும் போல இந்த இப்படி இப்படி கைய வச்சுட்டு உட்காந்துருப்பார் லெஃப்ட்ல. நெறைய பேருக்கு தெரியும். கண்ணாடி இறங்கியிருக்கும். அந்த ஷர்ட் மடிச்சு விசில் அடிச்சுன்னு. பக்கத்துல போய் நிறுத்து, குட் ஈவினிங் மாஸ்டர் அப்படின்னேன். இப்படி திரும்பினாரு. பிரகாஷ் அப்படின்னு. ஓ! அப்படியான்னாரு. கரெக்ட்டா சிக்னல் வந்தது. ரைட் டர்ன் போனாரு. அப்புறம் போயிட்டே இருந்தேன். அந்த கோட்டபுரம் பிரிட்ஜ் கிட்ட அவரு லெஃப்ட் எடுக்கணும். எனக்கு நேரா போனா திருவான்மியூர். அவரு லெஃப்ட் எடுக்கணும். அந்த காந்தி மண்டபம் தாண்டுனோன்ன. சரி என்ன பண்ணலாம்னு நினைச்சேன். சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்துருவோன்ட்டு காருக்கு பின்னாடி அப்படியே திரும்பி நேரா போனா ஒரு 5, 6 நிமிஷத்துல காயத்ரி. வாசல்ல வண்டி நிக்குது. என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒரு டிபிக்கல் அந்த இன்ஸ்டிங்க்ட்ல
டிக்கியை நானே ஓப்பன் பண்ணி அவர் பேக் ஏற்கனவே ஏற்றினதெல்லாம் பார்த்தேன். இந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கட கட கடன்னு வீடு கதவு திறந்து தான் தெரியும் யாரு என்ன ஒன்றும் தெரியாது. நேராக எடுத்து போய் கிச்சன் கிட்ட எங்கே வச்சுட்டு அப்படியே அங்கே நின்றுட்டேன். உள்ளே வந்தார். அதுக்கப்புறமாக உள்ளே போய் எப்பவும் போல அந்த ஷர்ட்டை கட்டிட்டு துண்டு போட்டுட்டு வந்தார். ஆ யார்ப்பா நீ அப்படின்னாரு. அப்படிதான் ஆரம்பிச்சது. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு 6:15 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஆனால் அது கிட்டத்தட்ட எப்படி ஒரு ட்ரீட் பண்ணார் அவர், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் கொடுத்ததை நான் பலமுறை கண்ணால் அதுக்கப்புறம் பல வருடங்கள் பார்த்துருக்கேன். அந்த ஒரு அன்னைக்கு ஆக்சுவலாக நான் நைட்டு வீட்டுக்கு கிளம்ப கிட்டத்தட்ட 10:45. அந்த ஒரு டைமில் ஒரு அந்த 6:15லேருந்து 10 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டென்ஷன், ஃபுல் ஃபோக்கஸ் என் குடும்பத்தை பற்றி கேட்கறதுலேருந்து என் பேக்ரவுண்ட், என்னுடைய அப்போ நான் ஒரு பிஸ்னஸ் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தேன், அதை பற்றி எல்லா விஷயங்கள், என்னுடைய பேக்ரவுண்ட், நான் எங்கேருந்து வரேன், என்ன சொந்த ஊர், தஞ்சாவூர் தான் என்னுடைய பிறந்த ஊர். நான் பிறந்த ஊரில் எங்கள் அப்பா அம்மா ஊர் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு கனெக்ஷன் வந்தது. ஏன்னா அவரும் தஞ்சாவூர் சார்ந்தவர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படின்னா வீட்டுக்கு வந்து அது மிஷனில் சேர்ந்ததுலேருந்தே அந்த ஒரு நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ பார்த்தீங்கன்னா டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேஜ் எழுதிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெட் லெட்டர் டேன்ற மாதிரி அவர் ஒவ்வொரு ரூமாக தன் வீட்டில் அழிச்சிட்டு போய் ஒவ்வொரு இடமா காமிச்சு தன்னோட கலெக்ஷன், தன்னோட புக்ஸு, அந்த மெசனைன் ஃப்ளோர்னு வேகத்தில் இருந்த அவருடைய ஆஃபீஸ் இன்றைக்கும் நிறைய பேருக்கு அது தெரியும். அவருடைய ஆஃபீஸ் அங்கே தான் உட்காந்து அவர் ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் கீழே ஷிஃப்ட் பண்ணார். வீட்டில் வரவங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி, இன்னைக்கு அஃப்கோர்ஸ் சகோதரர் கிருஷ்ணா இன்னைக்கு ஊரில் இல்லை, அப்புறம் தான் வந்தார். ராகவன் மாமாவில் ஆரம்பித்து குழந்தைகள், பேரன் பேத்தி, அப்புறம் அவருடைய மருமகள் சகோதரி பிரியாலேருந்து எல்லாரையும் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அது என்ன ஒரு ஃபீலிங்கை கொடுத்தாருன்னா, ரொம்ப நாளாக பார்க்காம ஆனால் 2 பேர் பழைய சந்திச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங்கை அவர் கிட்டத்தட்ட அன்னைக்கு கொடுத்தாரு. அந்த தினத்தில் ஆரம்பித்து அப்போது ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அவர் வீட்டிலேருந்து ஒரு ஒரு 3 நிமிஷம் தூரத்தில் தான் என்னுடைய நான் சொந்தமாக ஆரம்பித்த கம்பெனியினுடைய ஆஃபீஸ் இருந்தது. அதனால் கிளம்பும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், எங்கே போறியோ இல்லையோ காத்தால டெய்லி 9 மணிக்கு கிளென்மோரில் சத்சங்கம் இருக்கும், வந்து அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. கிளென்மோர்னா என்னன்னு தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. சரி மாஸ்டர்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். அப்புறம் யாரோ வழி காமிச்சாங்க. அதுலேருந்து அந்த தேதியில் ஆரம்பித்து 21 நவம்பர் 1993 சேர்ந்து அவருடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் அட்லீஸ்ட் அவர் சென்னையில் இருக்கும்போது அவரோட கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏதோ ஒரு வாய்ப்பு, பாக்கியம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம சொந்தம் இருந்திருக்குன்றது என்னுடைய ஃபீலிங். பல நேரங்களில் அதை பற்றி அவர் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. நார்மலாக அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, அவ்வளோ ஈஸி இல்லை என் கூட இருக்கிறது அப்படின்றத சொல்லுவார். நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, அது வேற, கூட இருக்கிறது வேற. அந்த பாக்கியம் அஃப்கோர்ஸ் 2 குருநாதர்கள்ட்டையும் தொடர்ச்சியாக கிடைச்சிட்டு இருக்குன்றது அவங்க எனக்கு கொடுத்த ஒரு அருள் தான் வச்சுக்கோங்களேன். இது சொன்னதுக்கு அப்புறமாக கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையை பற்றி புக்காக எழுதணும், பேசணும்னா ஒரு 20 வால்யூம் எழுதலாம். ஏன்னா என்னுடைய ஒரு காலத்தில் லிட்ரலாக அவருக்கு ஒரு டைரி கீப்பர் மாதிரியே நான் இருந்தேன். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சின்ன நோட் புக், ஒரு பேனா எப்பவும் இருக்கணும். அது மினிமம் எட்டிகெட் மாதிரி. ஏன்னா அவர் எங்கேயா ஏதாவது பேசுவார், ஏதாவது சொல்லுவார். அத்தனையும் சாயங்காலம் அவருக்கு யார் யாரை பார்த்தாரு, என்னென்ன சிட்டிங், அதெல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்தணும். அவருக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும். பல முறை நான் வந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு யாருக்கோ சிட்டிங் கொடுத்தேன், யாருப்பா பேர் அப்படின்வாரு. அந்த அளவுக்கு டீட்டெயில் எடுத்து 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 அதை அப்படியே டைரியில் எழுதினதுனால, அந்த ஒவ்வொரு டைரியும் எழுதினோன்னா இந்த காலத்தில் லிங்க்டின் போஸ்ட் மாதிரி மாற்றினா ஒரு நாள் டைரி ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கலாக எழுதக்கூடிய அளவுக்கு விஷயங்களை எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 21 வருடங்கள் அவருடைய 2014 20 டிசம்பர் மகா சமாதி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 100-200 பேர் அவர் பார்க்க வருவாங்க. ஒவ்வொருத்தருடன் பழக்கம். இதன் மூலமாக அவர் அப்பவே வந்து என்னுடைய இன்றைய கால பணிக்கு அதை வந்து எவ்வளவு சுலபமாக எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக வேலை செஞ்சாருன்றதை நான் பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லை இது, என்னுடைய அனுபவத்தை சொல்றதுனால எனக்குன்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பல பேருக்கு, நூற்றுக்கணக்கான பேருக்கு அனுபவங்கள் இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண வைக்கிறது, ஒவ்வொரு இடங்கள்லையும் மனிதர்களை பார்க்கறது, பேச வைக்கிறது, மிஷனை பற்றிய இன்ஃபர்மேஷன்,
நான் ப்ரிஃபெக்ட் அந்த காலத்தில் ப்ரிஃபெக்ட்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தான் எல்லாருக்குமே ப்ரிசெப்டர் அந்த வித்தியாசங்கள் நிறைய பேருக்கு தெரியும். நான் ப்ரிஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 10, 12 ப்ரிசெப்டர் செமினார், ப்ரிஃபெக்ட் செமினாருக்கு கூடயே வச்சிருந்தார். 2, 3 தடவை நான் கேட்டேன். இதில் நான் இருக்கணுமா அப்படின்னு. நீ மட்டும் ஓரமாக உட்காது. ஒன்று நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆக போகிற. இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியலன்னா உன்னாலன்ற மாதிரி சொல்லுவார். அவர் கூட இருந்த விஷயங்களை இன்னைக்கு ஒரு 4, 5 விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து கத்துண்ட விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 4, 5 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் அவரு சொன்னது, அவருடைய செஞ்சு அவருடைய வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணது மூலமா கத்துண்ட விஷயங்கள் அப்படின்ற சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய சகோதரர் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு டாபிக் கொடுத்தது அவரும் நானும் அப்படின்னு போட்டிருந்தாரு. இந்த வெர்ன அந்த நானும் எடுத்து விட்டுருந்தானே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அன்னெசரியா திரும்பி நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டியை மனசுக்குள்ள கிரியேட் பண்ணுது. ஒரு முறை நல்லா ஞாபகம் இருக்கு. அவருடைய பேரன் பார்கவ் ஒரு முறை அவரோட ரூமுக்கு வந்தாரு. இது முதல் ஒரு இன்சிடென்ட், முதல் லேர்னிங் அவர்ட்டேருந்து. இன்னி வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஸ்பிரிச்சுவலாகவும் மெட்டீரியல் லைஃப்பும் கண்டிப்பாக நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். என் கூட இருக்கிறவங்க அனைவருக்குமே கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். இதன் மூலமாக அனுபவிச்சவங்களும் இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை ஒரு 9:45 மணி இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிட்டு அவரு படுக்க போறாரு. படுக்க போய் லைட்லாம் ஆஃப் பண்ணும்போது அவருடைய பேரன் பார்கவ் ரூமுக்குள்ள வராரு. ரூமுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு இது அப்படியே கேஷுவலா சொன்னாரு, "தாத்தா உங்களுக்கு நான் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன்." படுக்க போனவர் டக்குன்னு பெட்லேருந்து எழுந்தாரு. செருப்பை போட்டுட்டு அந்த புது காட்டேஜ் மணப்பாக்கத்துல எல்லாருக்குமே தெரியும். உள்ள நுழைஞ்சீங்கன்னா லெஃப்ட்ல அவருடைய ரூமு, ரைட்ல அவருடைய ஆஃபீஸ். அந்த பெட்ரூம்ல டக்குன்னு உடனே எழுந்தாரு. "என்ன தாத்தா?" அப்படின்னு பார்கவ் கேட்டான். "இல்லப்பா நீ மெயில் அனுப்பிச்சிருக்க, நான் போய் பார்க்கணும்." "ஒண்ணும் அவசரம் இல்ல தாத்தா, நாளைக்கு பார்த்துக்கலாம்." "இல்ல நீ சொல்லிட்ட, நீ எனக்கு சொல்லிட்டல்ல, இது மைண்ட்ல உட்காந்துருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போனாரு. இந்த மெயில் ஓப்பன் பண்ணாரு. அங்க போகும்போது இன்னும் பல வேலைகள் தொடர்ச்சியாக வந்தது. முடிச்சுட்டு அவர் வெளியில வரும்போது கிட்டத்தட்ட திரும்பி 10:45, 11 ஆயிடுச்சு. நாங்கலாம் 2, 3 பேர் கேட்டோம். அ "பார்கவ் தானே, உங்களுக்கு தெரியாதா?" அவன் என்ன மெயில்ன்ற விஷயத்த கூட சொல்லிட்டான். "அதெல்லாம் அப்படி இல்ல. நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. உங்க எல்லாருக்குமே இதுல கவனம் இருக்கணும். அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கு முடிக்கணும். அது முடிக்காம இருக்கக்கூடாது. அது கிளீனிங்கா இருந்தாலும், அது நீங்க மாஸ்டர் குடுத்த வேலையா இருந்தாலும், உங்களுடைய லௌகீக வாழ்க்கை சார்ந்த பணியாக இருந்தாலும், அத பத்தி ஒரு 5, 10 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஒரு ஆழமான தாக்கம் மனசுல உருவாச்சு. இது எனக்கு முன்னாடியே பழக்கமாக இருந்தாலும், அன்னிலேருந்து அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு பல நேரம் உபத்திரவமா தான் மாறியிருக்கு. காலேஜ் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் உட்காந்து டைரி எழுதுவேன். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் 2010லேருந்து நினைக்கிறேன், நான் டைரிய லேப்டாப் டாக் ஃபைல் இல்ல எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அதில போகும்போது அன்னன்னைக்கு முடிச்சு நான் காலையிலேருந்து வரத்துக்கே பல நேரங்கள்ல 9:30, 10 மணி ஆயிடும். அதற்கப்புறம் என்னுடைய லௌகீக வாழ்க்கை சார்ந்த பணிகள். அதுக்கப்புறம் குடும்பத்தோட கொஞ்ச நேரம் பேசுறது. அதுக்கப்புறம் உட்காந்து டைரி எழுதுறது. முக்கியமான தகவல்கள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும். இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பி காத்தால எழுந்துக்கணும். கிட்டத்தட்ட அந்த "ஓய் ஷண்முகி" படத்துல வர மாரி ஓடிட்டே இருக்கணும். இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயத்த நான் கத்துட்டது பல பேருக்கு நான் பலமுறை இது பல மேடைகள்ல, பல டாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் ஒரு முறை ஒரு பாபுஜி மகாராஜ் சொன்ன விஷயத்த சொல்லியிருக்காரு. பல பிரிசெப்டர்ஸ்க்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது உங்கள்ட்ட சிட்டிங்க்கு வந்தாங்கன்னா, "நாளைக்கு வான்னு" சொல்லி சொல்லாத. கடவுளுக்கு மட்டும் தான் நாளைக்கு வான்னு சொல்லக்கூடிய அருகதை இருக்கு. வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா வேற யாருக்குமே நாளைக்கு இருப்போமா இல்லையான்றது தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அத நான் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைபிடிச்சுட்டு இருக்கேன். அது WhatsAppல என்ன கான்டாக்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டும், ஃபோன் பண்றவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டம் அது மெட்டீரியல் லைஃப்ல என் கூட கனெக்ட் ஆறவங்க, கிளையண்ட்ஸ், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், விஷன்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1800 பிரிசெப்டர்ஸ், 540 ஃபங்ஷனரிஸ். இது இல்லாம ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் சேர்ந்த ஒரு ஆன்மீக சேனை அப்படின்னு வச்சுக்கலாம் அது. இவங்க பல பேரு பல விஷயங்களுக்காக கான்டாக்ட் பண்ணுவாங்க.
அநேகமாக வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும். ஆடியோ மெசேஜ் ஆகவோ, டெக்ஸ்டாகவோ, இல்லை இமெயில் ஆகவோ வரும். ஒவ்வொரு முறை ஒரு மெசேஜ் வரும்போது படுக்க போகலாம், இந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கும் பொழுது எனக்கு அவருடைய பிம்பம் என் கண் முன்னாடி வரும். இது மாதிரி அவர் சொன்ன அந்த அந்த ஒரு விஷயம் அன்னைக்கு பண்ணக்கூடிய கிளீனிங். நார்மலாக என்னுடைய கிளீனிங் நான் என்ன பண்ணுவேன்னா, அவர் சாப்பிட போய் உட்காரும்போது அவர் டேபிளில் செட் பண்ணி கொடுத்துட்டு, அவர் யாரெல்லாம் இன்வைட் பண்ணுறாரோ அவங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அந்த 10-15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடியறதுக்கு நார்மலாக ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அந்த நேரத்தில் நான் கிளீனிங் முடிச்சிடுவேன். அவர் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 9 மணி ப்ரேயர் அது மாதிரி போயிடும். அஃப்கோர்ஸ் அவருடைய காலத்தில் இந்த பாயிண்டி மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாததுனால ப்ராக்டிஸ் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதே மாதிரி கார்த்தால நான் ஒரு 5:30-6 மணிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எழுந்து கொஞ்சமாக எவ்வளோ நேரம் ஒரு 15-20 நிமிஷமாவது தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொஞ்சம் லைட்டாக உடற்பயிற்சி பண்ணி ரெடி ஆகிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் கற்றுனது முக்கியமான புள்ளியாக நான் எல்லாத்தையும் சொல்லி பல முறை சொன்னது இன்றைக்கும் சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அன்னி விஷயத்தை அன்னியே முடிச்சிடுவேன். நெவர் டேக் எனி திங் டு த மாரோ அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை அடிக்கடி சாரி மகராஜ் சொல்வார். அது ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான லேர்னிங். பல லேர்னிங் இருந்தாலும் இரண்டாவது ஒரு அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஃபங்க்ஷனரிஸாக இருக்கிறவங்களுக்கு, ப்ரிசெப்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தமிழில் அவர் அடிக்கடி சொல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் உயரக்க பறந்தாலும் கால் தரையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி எங்களுடைய பிஹேவியர் ஏதாவது லைட்டாக நாங்கள் அவர் கூட இருக்கோன்ற ஒரு அகம்பாவமோ இல்லை வெளிப்பாடோ தெரிஞ்சதுன்னா நேரடியாக தலையில் குட்டு விழும். ஃபிசிக்கலாக இல்லை. அவர் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளோ உயர பிறந்தாலும் காலு தரையில் இருக்கணும். இது வந்து நம்மளுடைய தன்மை மாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயம் என்னுடைய பர்சனல் லைஃப்ல. வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைச்சாலும் உண்மையாகவே சாதிச்சுட்டு இருந்தாலும் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது எனக்கு ரொம்ப 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 லைஃப் லாங் இன்னைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என்ன பெருசாக சாதிச்சாலும் நம்ம அடிக்கடி ஔவையாருடைய வாக்கு நமக்கு ஞாபகம் வரும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்ற மாதிரி சாதித்தது கைமண் அளவு கூட கிடையாதது. ஒரு விரல்ல நுனியில இருக்கக்கூடிய மண்ணுடைய அளவுன்னு வச்சுக்கோங்களேன். செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கு அப்படின்ற போது நம்மளோட உலகத்துல சாதிச்சவங்க வாழ்க்கையில பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அறிவை அறிவு ஜீவிகள்னு சொல்லலாம். இது மாதிரி பல பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒரு கிரவுண்டிங் ஹியூமிலிட்டின்றது வந்து தன்னடக்கம் வந்து அவையடக்கம் தன்னடக்கம் வந்து ஒரு அபியாசிக்கும் ஒரு ப்ரிசெப்டருக்கும் ஒரு ஃபங்க்ஷனரிக்கும் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். இது அவர்கிட்ட நான் கத்துண்ட இரண்டாவது விஷயம். அவர் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்தது. எதனால் நான் சொல்கிறேன்னா கடைசி வரைக்கும் அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய செல்வ செழிப்புக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய பதவிக்கும் அவருக்காக எதை வேணா செய்யக்கூடிய அபியாசிகள் நடுவுலையும் பார்த்தீங்கன்னா, அவரு கடைசி வரைக்கும் போய் இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாண்ட்ரோ இந்த மாரி விஷயங்கள். சிம்பிளா ஒரு வேஷ்டி, சிம்பிளா ஒரு சட்டை. இந்த சட்டை போடாத நேரத்தில தோள் மேல ஒரு துண்டு. அவருடைய உண்மையான அந்த பர்சனாலிட்டின்றது அவர் என்னவாக இருந்தாருன்றதுலேருந்து வருமே ஒழிய, அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வாய் சொற்களா இருக்கட்டும், இல்ல உடல் பாவனைகள் அதுலேருந்து வரக்கூடிய விஷயம் இல்லன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2வது அது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னதான் உயர பறந்தாலும் தங்களுடைய கால் தரையில இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு 2வது விஷயம் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு பாதிப்ப, தாக்கத்தை, நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தின்றது நான் எல்லாருக்கும் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நெறைய பேர் அவர கிண்டலா கேட்பாங்க. "இந்த பசங்கள எதுக்கு உங்க கூடயே வச்சுட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா எப்போ போனாலும் சில பேர் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். ஏன்னா, அவர் கூட யாராவது ஒருத்தர் எப்பவும் இருக்கணுன்றது ஒரு நியதி. அன்லெஸ் சில நேரங்கள்ல யாராவது ரொம்ப முக்கியமான விஷயம், அவர பொறுத்தவரைக்கும் எதுவும் வந்து கான்ஃபிடென்ஷியல்னு கிடையாது. இருந்தாலும் அவங்க பேசுறவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் விஷயமாக இருக்கும்போது, சில நேரத்தில கேட்பாங்க, "தனியா பேசணும் மாஸ்டர்" அப்படின்னுவாங்க. அப்ப எங்கள வெளியில சொல்லுவாரு. அப்ப பல முறைகள் பல பேர் கேட்டபோது அடிக்கடி அவர் சிரிச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம். அவருடைய தன்மை மாற்றத்துக்கு எப்படி அது ஏன்னா ஏன் அவருடைய தன்மை மாற்றம்ன்னு சொல்லும்போது, நான் கூட மாறிட்டே இருக்கணும். நான் கூட முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். தன்னுடைய கடைசி காலத்துல வந்து
கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர்ன்ற ஸ்டேட்டுக்கு ஒரு அந்த கண்டிஷனுக்கு வரும்பொழுது, அவங்களுடைய நேரத்த அவங்க வந்து தங்களுடைய மாஸ்டருக்காகவே முழுமையாக ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால பாபுஜி மகாராஜ், சார்ஜி மகாராஜ் ஒரு முறை ஓப்பனாவே சொன்னார். "இனிமேல் நீ தியானம் செய்ய வேண்டாம். அதற்கு நீ செலவழிகிற 1 ஹவர கூட எனக்காக இனிமேல் குடுன்னு" சொன்னாரு. ஆனா அதையும் மீறி தன்னுடைய கடைசி 4, 5 வருஷங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலா பல நாட்கள் உட்கார்ந்து அவர் தியானம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். பல நேரங்கள்ல கண்ண திறந்துட்டு நின்னுட்டு இருப்பேன். சில நேரத்தில நானும் ஓரமா உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன். ஒரு முறை கேட்டேன், "உங்க எதிர்க்க நீங்க தியானம் பண்றீங்களே நான் பண்ணலாமான்னு?" "நீ உன் பிராக்டிஸ நீ பண்ணு. என் பிராக்டிஸ் நான் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு சொல்லுவாரு. அப்போ வந்து அவர்ட்டேருந்து கத்துண்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த இல்லத் கில்லத் ஜிலத்துல 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி எப்பவுமே நம்பள ஒரு ரொம்ப பறக்காம இருக்கிறதுக்கு நான் சொன்ன 2வது விஷயத்தோட இது கனெக்ட் ஆவுது. "உயர பறந்தாலும் கால் தரையில இருக்கணும்னு" சொல்ற மாரி, இந்த ஜில்லத் அப்படின்றது நம்ம சுத்தி ஒரு 3, 4 பேரு நம்மள பத்தி ஒரு முக கண்ணாடியாக நம்ப என்ன பண்ணிட்டுருக்கோம்? நம்மளுடைய வாழ்க்கையில சரியான விஷயங்கள செய்றோமா? இல்லையா? நம்மளுடைய போக்கு சரியா இருக்கா? இல்லையா? நம்மள்ட்ட ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்றத யாராவது சுட்டி காட்டுறதுக்கு கல்யாணமானவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. அநேகமா வீட்லயே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அவர் சிரிச்சுட்டு சொல்லக்கூடிய விஷயம், "இந்த பசங்கள வச்சுக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இவன் இருக்கானே பாருன்னு" முக்கியமாக இந்த டாபிக் வரும்போது என்ன நேரடியா கை காட்டுவாரு. "தப்பு கண்டுபிடித்தீன்னா கூட பொறந்ததுன்னு கூடயே இருப்பான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஒரு விஷயத்துல வந்து அது காமெடியா இருந்தாலும், இன்னொரு விஷயத்துல அவரு எனக்கு குடுத்த அந்த ஒரு உரிமை. அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய விஷயம், "இதோ பாருப்பா, நான் வந்து ஏதாவது செஞ்சுட்டே போவேன். நீங்களாம் தான் கூட இருக்கீங்க. அப்பப்ப ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்னா திட்டுவாரு அது வேற விஷயம். இருந்தாலும் அவருக்கு எந்த நேரத்துல சொல்லணும், அது எப்படி வார்த்தைகள்ல சொல்லணுன்ற ஒரு பக்குவம் வந்து ஒரு முறை பலமுறை அவர்ட்ட கூட இருந்த அனுபவம்னால கண்கூடாக எனக்கு அது தெளிவாக வந்துடுச்சு. அதனால வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இல்லத் கில்லத் ஜில்லத்துல அந்த ஜில்லத்ன்றதுல அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா இல்லத் கில்லத் முக்கியம் இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அத பத்தி ஒரு ஜோக்கா சிரிச்சுட்டே அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். இந்தியால இந்த இல்லத் கில்லத்தும் தானாவே எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சிரிச்சுட்டு. அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஹெல்த்த விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. ரொம்ப வெல்த் இல்லாம எவ்வளோ பணம் வேணுமோ அதோட கம்மியா இருக்குது. இது 2ம் கடவுள் மேல் நம்ப ஒரு ஃபோக்கஸ கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியம். லாலாஜி மகாராஜ் சொன்ன விஷயத்த அவரு சிரிச்சுட்டே சொல்லுவாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்னப்பா இதெல்லாம் தானா வந்துரும். கொஞ்சம் வயசானா சர்க்கரை, கொஞ்சம் வயசானா பிபி, ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் வயசானா கடன், பொண்ணு, கல்யாணம், வீடு இந்த மாரி ஏதோ ஒரு இருந்துட்டே இருக்கும். இந்த 3வது விஷயம் தான் மனுஷனுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறதில்ல. நம்பளும் அந்த மாரி பேசுறவங்கள தள்ளி விட்டுருவோம். அதனால இந்த ஜில்லத்துக்கு கூட யாராவது வச்சுக்கணும். அட்லீஸ்ட் மனம் திறந்து பேசக்கூடியதுக்கு ஒரு ஆளு. தைரியமாக நம்பள்ட்ட நம்ம பிரச்சனைகள சொல்லிட்டு, இதன் மூலமாக அவருக்கு எந்த விதமான தாக்குதலோ, எந்த விதமான தாக்கமோ ஏற்படாதுன்ற தைரியத்துடன் இருக்கிறவங்க கூட இருக்கணும்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட அந்த மாரி ரோல ஒரு 2, 3 பேருக்கு அவரு குடுத்துட்டு இருந்தாரு. அத ஒரு ஒரு கடமையாக, சந்தோஷமாக, அதன் மூலமாக நமக்கு சில நேரங்கள்ல இது சொல்லும்போது நம்மளுக்கே தோணும். சில நேரத்தில சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா நான் அப்படியே சைட்லேருந்து பார்ப்பேன். அவருக்கு அது தெரியும். உடனே பாரு அங்கேருந்து முறைக்கிறான் பாரு. நான் சாப்பிட்டேன்றத பார்த்துட்டு கிண்டலா சொல்லுவாரு. ஆனா ரூமுக்குள்ள வந்து ஞாபகப்படுத்துவாரு. நல்ல வேளை நீ சொன்ன, இல்லன்னா ஸ்வீட் நல்லா இருந்ததுன்னு 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருப்பேன்னு சொல்லி சொல்லுவாரு. என்னதான் இருந்தாலும் மனித அளவுல பார்த்தீங்கன்னா, குருநாதர்கள்ன்றவங்க அவங்களுக்கு சில அபிலாஷைகள், சில விஷயங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். அந்த மாரி நேரத்தில அந்த 3வது முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாரி இந்த ஜில்லத் அப்படின்றது நம்மகிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாரி இருக்கிறவங்கள நம்ப அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பேர நம்ப வச்சுக்கணும். உண்மையாக நம்ம மேல அக்கறை எடுத்து சொல்லும்போது, நம்மளுடைய மிஷன்ல ஃபங்ஷனரீஸா இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நம்ம பண்ற எல்லா விஷயம் எப்பவும் சரியா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. என்னதான் இருந்தாலும் மாஸ்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுடைய வேலைய செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னும் தகுதிய வளர்த்துக்கலன்றது என்னுடைய ஒரு சுய பரிசோதனை மூலமாக வந்த ஒரு எண்ணம். அப்படி இருக்கும்பொழுது அப்பப்போ ஒரு ஃபீட்பேக் இது கார்ப்பரேட் லாங்குவேஜ்ல சொன்னீங்கன்னா 360 டிகிரி ஃபீட்பேக்ன்னு சொல்லி டீசென்ட்டா சொல்லுவாங்க. யாராவது எதா பண்ணியிருக்கோமா? அப்படின்றத கன்ஸ்ட்ரக்டிவா கேட்கக்கூடிய விஷயம்.
கார்ப்பரேட்ல பையன் நாளைக்கு ஒரு தடவை, 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இது தினசரி நடக்கும் பொழுது, நம்மளுடைய 10த் மேக்ஸிமம் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமாக இந்த பாயிண்ட் டீன்ற விஷயம் யூஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமாக, நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி விஷயங்கள நம்மளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது, தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள்ன்ற போது, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள்ட்ட விஷயங்கள எடுத்து சொல்லும்பொழுது தான் நமக்கு தெரியாத, "ஓ! அப்படி பேசிட்டேனோ! இப்படி செஞ்சுட்டேனோ! ஒருவேளை இந்த மெயில் இப்படி அனுப்பிச்சிருக்கலாமோ! ஒருவேளை அந்த விஷயத்த இப்படி பேசியிருக்கலாமோ! இல்ல இந்த வாலண்டியர்ட்ட இப்படி டீல் பண்ணியிருக்கலாமோ!" அப்படின்றத யாராவது ஒருத்தர் சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்மளுடைய தாஜி அடிக்கடி சொல்ற மாரி, நம்மளுடைய நோக்கம், இன்டென்ட் சரியாக இருந்தாலும், சில நேரத்தில வார்த்தை, செயல் பிரயோகம் தவறாக இருக்கும்பொழுது, எடுத்து நம்மளுக்கு சொல்றவங்க பல நேரங்கள்ல இருக்கிறதில்ல. முக்கியமாக நம்மளுக்கு முக்கியமான போஸ்ட் குடுக்கும்பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆர்எஃப்ன்ற போஸ்ட் எனக்கு குடுத்திருக்காரு. தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர்ன்றது. அதனால என்ன நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்க அநேகமாக எந்த விதமான விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எதுக்கு அண்ணன்ட்ட சொல்லி பிரச்சனை வாங்கிக்கணும்? ஏன்னா, அவரு ஏதாவது பதிலுக்கு சொல்லுவாரு. இதே மாரி ஒண்ணு. 2வது பல வருஷங்கள் மிஷன்ல இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாதான்ற மாரி எண்ணம். இருந்தாலும் இத மீறி என் கூட டிராவல் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அது எப்படி நான் அத பாசிட்டிவா எடுத்துக்கணும்? அப்படின்னு தான் நான் நேத்து ஈவினிங் கூட யாரோ ஒரு நண்பர் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சஜஷன் ஒண்ணு குடுத்தார். சகோதரர் மிஷன்ல இருக்கிறவர். உடனடியாக அத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். அவரு நெனச்சிருக்கலாம், ஆர்எஃப்ட்ட போய் நம்ம சொன்னா எங்க கேட்க போறாருன்னு. ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு முக்கியமாகப்பட்டது. உடனடியாக அத யோசிச்ச உடனே எனக்கு தோணிச்சு. அவர் சொன்ன விதம் பாங்காக சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் சொன்ன விஷயம் முக்கியம். இதன் மூலமாக நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த 3வது லேர்னிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஒருவேளை எப்பாவது நம்மளுக்கு ஃபீட்பேக் குடுக்கறதுக்கு நம்ம தடையாக இருக்குமோன்றத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கூட இருக்கிறவங்கலாம் எஸ் மென்ற ஒரு கல்ச்சர் டெவலப் ஆயிடும். நம்ம கூட இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல அடிக்கடி சார்லி மகராஜ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. "பீப்பிள் டெல் யூ வாட் யூ வாண்ட் டூ நோ, நாட் வாட் யூ நீட் டூ நோ" அப்படின்னு சொல்லுவாரு. "உனக்கு மனசுக்கு புடிச்சது தான்டா எல்லாரும் சொல்லுவாங்க. உனக்கு உண்மையாக தேவைன்றவங்கள சில பேர் தான் சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த மாரி விஷயங்கள் நமக்கு பல நேரங்கள்ல தேவைப்படுது. இது 3வது விஷயம். 4வது விஷயம் அப்படின்ற அவர்ட்டருந்து நான் கத்துண்ட விஷயம்ன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இது வந்து பிரிசெப்டர்ஸ்க்கும், ஃபங்ஷனரீஸுக்கும் அவர் அடிக்கடி பல மீட்டிங்ல சொல்லக்கூடிய விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "பவர் இஸ் டேக்கன் நெவர் கிவன்" அப்படின்னு சொல்லி பல சிச்சுவேஷன்ல அவர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். சக்தி என்பது, அதிகாரம் என்பது எடுக்கப்பட வேண்டியது, கொடுக்கப்பட வேண்டியது அல்ல. இது வந்து அவர் சொன்னது ஒரு நேர்மறையாக தான் எப்பவுமே சொல்லுவாரு. பல நேரங்கள்ல நான் பார்த்த விஷயம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனரீஸ்க்குலாம் மாஸ்டர் ஆர்டர் போட்டு குடுப்பாரு. அது ஆர்எஃப்பா இருக்கட்டும், இசட்சியா இருக்கட்டும், டிசி, டிசி, சிசி இல்ல ஒய்டிசி இது மாரி பல போஸ்ட் குடுத்தாலும், பல இடங்கள்ல பல பேரு வேலை செய்யாமயே இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ப பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு வந்து உங்களுக்கு அந்த போஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த கையில குடுத்துடுறாரு. ஆனா, அந்த பதவிக்கு தேவையான அந்த அதிகாரம், பவர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பவர்ன்றது பதவின்றது அத்தாரிட்டி. பவர்ன்றது அந்த அதிகாரம் செலுத்துதல். இத பல பேர் கையில எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஐயோ! நான் இப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்? நான் முதல்ல சொன்ன 3 விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்து, அன்னி வேலைய அன்னன்னைக்கு முடிக்கணும். உயர பறந்தாலும் கால் தரையில இருக்கணும். அது இல்லாம அந்த ஜில்லத்துன்ற 3 விஷயம் நம்மளுக்கு கிரவுண்டிங் கரெக்ட்டா இருந்தா, இந்த 4வது விஷயம் எடுக்கும்போது தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆஸ் அ பிரிசெப்டர் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வானளாவிய, விண்ணளாவிய மாஸ்டர் மாரி இருக்கக்கூடிய அதே தகுதிகளையும், சக்திகளையும் அவர் குடுத்திருக்காரு. பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்ற மாரி, ஒரு பிரிசெப்டருக்கும், மாஸ்டருக்கும் பதவின்ற விஷயத்த தவிர, வேற எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. தைரியமாக வேலை செய்யுங்கள்ன்னு சொல்லுவார். பல இடங்கள்ல நமக்கு தயக்கம் வருவதற்கு காரணம், இவன் வந்து பவர் கிராஸ்னஸ் வந்துருச்சு. இவனுக்கு அதிகார வெறி வந்துருச்சுன்னு மக்கள் பேசிருவாங்களோ! அப்டின்ற பயத்திலேயே பல ஃபங்ஷனரீஸ் வேலை செய்யாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் பார்த்துருக்கேன். இது எனக்கு ஃபார்ச்சுனேட்லி சார்ஜி மகராஜ் சொன்ன இந்த ஒரு விஷயம், முன்னாடி சொன்ன 3 விஷயங்களோட யூஸ் பண்ணும்போது, எனக்கு ஒரு அசாத்திய தைரியத்த வாழ்க்கையில குடுத்திருக்கு. பதவின்றது அவர் குடுப்பாரு. அவர் குடுக்காம கூட போலாம். வாலண்டியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பதவின்றது வந்து அஃபிஷியலா குடுக்கப்படல.
ஆனா அதிகாரம்ன்றது நீங்க எடுத்து செய்யறது தான். இதை வந்து இங்கிலீஷ்ல சிச்சுவேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லி சொல்லுவாங்க. பல இடங்கள்ல எனக்கு பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு முக்கியமா ஒரு சுனாமி இந்த மாதிரி ஒரு பெரிய இயற்கை தாக்கங்கள் ஏற்படும் பொழுது பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த கவர்ன்மெண்ட் மிஷினரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது செயலிழந்து போயிடும். ஏன்னா, அவங்க உள்ள வந்து வேலை செய்யறதுக்கு அந்த தேசிய இடர்பாடுகள் இந்த மாரி அணிகள்லாம் வருவதற்கு டைம் ஆயிடும். ஆனா, அதுவரைக்கும் மக்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? இந்த 2015 ஃப்ளட்ஸா இருக்கட்டும், 2004 சுனாமியா இருக்கட்டும். பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு 2, 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அங்கங்க இருக்கிறவங்க வெளியில வந்து தைரியமாக வேலை செஞ்சதுனால தான் அந்த சிஸ்டம் வந்து அப்படியே இருந்தது. இதே மாரி நம்மளுடைய மிஷன் ஒர்க்ல முக்கியமாக இது உங்களோட பர்சனல் லைஃப்லயும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் பிசினஸ் லைஃப்லயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பவர்ன்றது, அதிகாரம் என்பது நம்ம எடுக்கணும். ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் நோக்கம் சரியாக இருக்கும்போது தாஜி சொல்ற மாரி, இந்த அதிகாரம்ன்றது எப்போ எடுக்கணும்ன்றத அவர் அடிக்கடி சொல்லுவார். இது அவருடைய காலகட்டத்தில அவரு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த காலகட்டத்திலே நம்ப படிச்சிருக்கோம். நான் அவர அப்ப பார்த்தது இல்ல. நான் மிஷன்ல சேர்ந்தது அதுக்கப்புறம் தான். ஆனா, அவருடைய அந்த காலகட்டத்தில இருந்தவங்க பல பேரு சொல்லியிருக்காங்க. அவருக்கும் மத்த ஃபங்ஷனரீஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, இது என்னுடைய மிஷன், இது என்னுடைய மாஸ்டர், இது என்னுடைய மெத்தட் அப்படின்ற ஒரு தீர்க்கமான கமிட்மெண்ட் இருக்கும்போது, அந்த அதிகாரம்ன்றது சரியான நோக்கத்துடன் எடுப்பதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இதே மீறி இந்த ஜில்லத்துன்றது கையில இருக்கும்போது, நம்ப சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு ஃபீட்பேக் குடுக்கறதுக்கு பெர்மிஷன் குடுத்தோம்னா, எந்த விதமான தவறு நடந்தாலும், அதுக்கு ஒரு கவுண்டர் பேலன்சிங்க்கான விஷயம் வந்துரும். இது 4வது விஷயம். 5வது விஷயம் அவருடைய பர்சனல் லைஃப்ல, அவர் லைஃப்லயும், தாஜியோட லைஃப்லயும் நான் பர்சனலா பார்த்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்னோட அம்மாவும் எனக்கு சின்ன வயசுல சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம். கான்ஷியஸா நான் இன்னி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இத நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, "கண் பார்த்தத கை செய்யணும்" அப்படின்னு சொல்லி சார்ஜி மகாராஜ் சொல்றாரு. அவர் நடந்து போகும்போதும் சரி, கோல்ஃப் கார்ட்ல போகும்போதும் சரி, தன்னை பார்க்கறதுக்காக யாராவது நிக்கிறாங்கன்னா, இல்ல ஏதாவது ஒரு கண்ல ஒரு விஷயம் படுதுன்னா, உடனே அங்கேயே வண்டிய நிறுத்தி இறங்கிடுவாரு. அந்த வேலைய சில நேரங்கள்ல இறங்கி அவரு 80 வயசுக்கு அப்புறம் கூட இறங்கி, நம்பலாம் வாலண்டியர் பணி, துப்புரவு பணி பண்றதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேல நிறுத்திர்றோம். அவரு சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப கூட தாஜி நீங்க கானால போனீங்கன்னா, எப்பாவது காலை நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டு ஒரு வாறுகள வச்சுட்டு ரோட பெருக்கிட்டு இருப்பாரு. நெறைய பேருக்கு வந்து அவரு யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா, மாஸ்க்க போட்டுட்டு, தொப்பிய போட்டுட்டு போகும்போது பல நேரங்கள்ல அவர் யாருன்னே தெரியாம கூட நம்ப கவனிக்காம அத தாண்டி போயிருக்கோம். இதே மாரி சார்ஜி மகாராஜும் செஞ்சு நான் பல முறைகள் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும். அப்படி போவாரு, டேபிள்ல கொஞ்சம் அழுக்கு இருந்ததுன்னா, டக்குன்னு தன்னுடைய மேல் துண்டுல அப்படியே துடைப்பாரு. நான் சொல்லுவேன், "மாஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், நான் துண்டு கொண்டு வந்து தரேனேன்னுவேன்." "இல்லப்பா, அது அப்புறம் எனக்கு மறந்துரும்." அப்படியே மேல் துண்டு எடுத்து டக்குன்னு அந்த அழுக்க துடைப்பாரு. இது வந்து ஒரு தாக்கத்தை எனக்கு பல வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில அவர பக்கத்துல பார்த்த காலத்திலேருந்தே இத நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கண் பார்த்தத கை செய்யணும். அது சின்ன ஒரு வாலண்டியர் பணியா இருக்கட்டும். இல்ல ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸாக இருக்கட்டும். அது ஒரு சிட்டிங்கா இருக்கட்டும். ஒருத்தர பார்த்து மரியாதையாக சிரித்து பேசுவதாக இருக்கட்டும். சின்ன சின்ன விஷயங்கள் பல நேரங்கள்ல இதுதான் வாழ்க்கையில ஒருத்தருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது. சார்ஜ் மகாராஜ் பலமுறை வருத்தத்துடன் சொன்னது. நான் நடந்துட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு செகண்ட் நின்னேன். ஆனா அவன பார்த்து ஹலோ சொல்லல. மறுநாளைக்கு மிஷன விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. மாஸ்டர் மிஷன விட்டு போகக்கூடிய மாஸ்டரையே விட்டுட்டு மிஷன விட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வெறும்ன அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அட்டாச் பண்றாரு. அதற்கு கூட ஒரு முக்கியத்துவம் குடுக்கணுன்றது அதனால தான் சகோதரர் சுரேஷ் கேட்கும்போது கூட கார்த்தால 5:30 மணி பல பேரால வர முடியாது. ஆனா இருந்தாலும் எதனால இதெல்லாம் செய்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல இது ரெக்கார்டிங் ஆஃப் கோர்ஸ் பின்னாடி வரும். இத YouTubeலயோ ஏதாவது சேனல்லயோ லோட் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த மாரி விஷயங்கள பார்த்தீங்கன்னா, இந்த கண் பார்த்தத கை செய்யணும். அப்படின்றது வரும்பொழுது, அவர் சொன்ன முதல் விஷயம் நான் ஷேர் பண்ண மாரி, அன்றன்றைய விஷயங்கள அன்னன்னைக்கே முடிக்கணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வரீங்க. அ உங்களுக்கு அன்னைக்கு பாயிண்ட் ஏ மெடிடேஷன் பண்ண மறந்துட்டீங்க. படுக்க போயிட்டீங்க. ஒரு 2 நிமிஷம் எழுந்து உட்கார்ந்து பாயிண்ட் ஏ தியானத்த பண்ணிட்டு, உடனடியாக இந்த 10த் மேக்ஸிம் இன்னொரு 3, 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான். ஆனா ஒரு கில்ட் இல்லாம பல நேரங்கள்ல இந்த கண் பார்த்தத கை செய்யணுன்றது வந்து தடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அகம்பாவம், இல்ல என்னோட நெகட்டிவ் ஈகோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் எதுக்கு இது செய்யணும்? நான் எதற்காக இத பண்ணணும்? அதுக்கு தான் வேற ஒரு வாலண்டியர் இருக்காரு. இத செய்யறதுக்கு தான் வேற ஒரு பிரிசெப்டர் இருக்காரு.
பல முறை நான் ட்ராவலில் போகும்போது நீங்கள் எல்லாம் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு அபியாசி வீடு பக்கத்தில் இருக்குன்னா டக்குன்னு நிறுத்தி உள்ளே போயிடும். பல இடங்களில் கேட்பாங்க, எதுக்குங்க 2 பேர் தான் இருக்காங்க, பரவாயில்லைங்க, அவருக்கு இது அந்த நேரத்தில் முக்கியம். என் கண்ணில் அந்த ரோட்டில் போகும்போது ஒரு ஃபீலிங், ஒரு அபியாசி வீடு இருக்குன்னு யாரோ சொல்லும் போதோ எனக்கு தோணும் போதுன்னா அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னுடைய பரிணாம வளர்ச்சிக்கும், என்னுடைய முக்கியமாக என்னுடைய பல ஃபங்க்ஷனரி ரோல்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சது 1, 2 ரோலாக இருக்கலாம். இது இல்லாமல் பல ரோல்ஸ், பல பேர் பல விஷயங்களுக்காக அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு அது கண்ணில் வாட்ஸ்ஆப்லேயோ, இமெயில்லையோ, இல்லை ஒரு மிஸ்டு கால்லையோ, ஒரு எஸ்எம்எஸ்லையோ பட்டுட்டுச்சுன்னா அதை முடிச்சாகணும். ஏன்னா அவர் முதல்லயே சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நாளைக்கு நம்ம இருப்போன்றது கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால அன்னி வேலையை அன்னிக்கே முடிச்சது. அதே மாதிரி இந்த கண் பார்த்தது கை செய்யணுன்றதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்மால் ஆக்ட்ஸ் மேக் அ பிக் இம்பேக்ட்னு சொல்லி சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி சிறு சிறு செயல்கள் தான் பார்த்தீங்கன்னா அது ஒன்றாக சேரும்போது இந்த அவலாஷ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பெரிய பனிப்பாறை உருண்டு வரும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல்லு தான் உருள ஆரம்பிக்கும். அது உருள ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கீழே வரதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பனி மலையே சரிஞ்சு வந்த மாதிரி ஆயிடும். இத மாதிரி நம்ம கண் பார்த்து செய்யாத பல விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பின்னாடி வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை நமக்கு, எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுது. அதனால இந்த 5 முக்கியமான விஷயங்கள் மீண்டும் சம்மரி மாதிரி சொல்லணும்னா, அன்றைய விஷயங்களை எந்த காரணத்தை கொண்டும் மறுநாளைக்கு தள்ளி போடாம, அது ஆன்மீக நம்மளுடைய சொந்த பயிற்சியாக இருந்தாலும், மாஸ்டர் கொடுத்த பணியாக இருந்தாலும், நம்மளுடைய லௌகீகம் சார்ந்த பணியாக இருந்தாலும், அன்றைய விஷயங்களை அன்னைக்கு முடிச்சிட்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது அவர்கிட்ட கத்துண்ட பல விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். 2வது பார்த்தீங்கன்னா, எவ்வளவுதான் உயர பறந்தாலும் கால் எப்பவும் தரையில இருக்கணும்னு அவர் சொன்ன முக்கியமான விஷயம். நம்மளுடைய தன்மை மாற்றத்துக்கும், நம்மளுடைய தன்னடக்கத்துக்கும், ஹியூமிலிட்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3வது நான் சொன்ன மாரி இந்த நம்மள்ட்ட தவறு கண்டுபிடிச்சு, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளை உடனடியாக நமக்கு சொல்லக்கூடிய, பாசிட்டிவாக சொல்லக்கூடிய மனிதர்கள எப்பவுமே நம்ம தேடி போணும். இல்ல அவங்கள நம்மள்ட்ட வச்சுக்கணும். 4வது விஷயம், அதிகாரம் சக்தி என்பது அவர் கொடுத்தாலும், அதிகாரம் என்பது நம்ம கையில எடுத்து, நம்மளுடைய நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்துல அதை தொடர்ச்சியாக செய்யணும். 5வது பார்த்தீங்கன்னா, இந்த கண் பார்த்தத கை செய்யணும். எதையுமே வந்து தள்ளி போடாம, எது நம்மளுடைய அட்டென்ஷன்ல வருதோ, இயற்கை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளோட அட்டென்ஷன்ல அது கொண்டு வந்திருக்கு. அது உடனடியாக, அதனால தான் சுரேஷன் அப்ரோச் பண்ணும்போது நான் யோசிக்கவே இல்ல. கோ ஹெட்ன்னு உடனடியாக நான் போட்டுட்டேன். இந்த 5 விஷயங்கள முக்கியமாக, இது மாரி நூத்துக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த 5 விஷயங்கள் என்னுடைய பர்சனல் பிராக்டிஸ்க்கும், என்னுடைய பிரிசெப்டர் பணிக்கும், என்னுடைய ஃபங்ஷனரின்ற ரோலுக்கும், இது இல்லாம இந்த 5 விஷயங்களுமே என்னுடைய ப்ரொஃபஷனல் பிசினஸ் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதையும் உங்கள்ட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். யாருக்காவது கேள்விகள் கேட்கணும்னா ஒரு ஒரு 5 நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். யாராவது ஷேர் பண்ண விரும்பினா அவங்களை அன்மியூட் பண்ணிட்டு ஒருத்தரா. பிரதர், நான் சொல்லலாமா? சொல்லுங்க. இப்போ சாமானியன் எடுத்துக்கலாம். சாமானியன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, மாஸ்டர் ஒரு இடத்துல இருக்காரு, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம நேரடியா மாஸ்டரோட இருந்து அவருடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கறதுங்கிறது வந்து பார்த்துக்கிறது ஒரு, நமக்கு என்ன புரியுதோ அதுதான் நம்மளால, அது தெரியும், கண்ணுல தெரியும். ஆனா அவரோட இருந்து உங்களோட நாங்க இருந்து உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது நிறைய. ஒரு கிட்டத்தட்ட பாபுஜியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆந்தை அப்படின்னு. நாங்களும் உங்களை ஆந்தையா தான் பார்க்கறோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய உறக்க நேரம்ன்றது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும். ஏன்னா உங்களோட நாங்க நிறைய, நானும் லட்சுமி பிரதரும் தனிப்பட்ட முறையில் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். அதுல நாங்க பார்த்தது உங்களுக்கு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ். அந்த 4 ஹவர்ஸ் தூக்கத்திலேயே மறுநாள் பகல்ல எப்படி உங்களால இந்த மாதிரி செயல்பட முடியுது அப்படிங்கிறது
எங்களுக்கு ஒரு வியப்பா தான் இருக்கும். இன்னைக்கு கொடுத்த ஒரு 5 டிப்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் தவறுவோம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு இது ஒரு படிக்கல். இதை நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ பிரதர், ரொம்ப நல்ல ஒரு விஷயம். தேங்க்யூ. ஏதாவது கேட்கணுமா? இல்லைன்னா நம்ம ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஹேமப்பிரியா கேளுங்க. அன்மியூட் பண்ணி விடுங்க அவங்கள. சுரேஷ் அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா இப்போ அந்த 4வது இதுல அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கும், சரியான நோக்கத்துக்கு அது நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் வந்து அப்போஸ்ல இருந்து தடைகள் வரும்போது நம்ம மனம் வந்து அங்க கொஞ்சம் வலி ஏற்படுது. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது? சாரஜி மகாராஜ் சொன்ன பதிலே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கேள்வியை கேட்டதுக்கு நன்றி. அவர் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம், தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இதை அணுகினாரு. அவர் ஒரு அபியாசியாக இருந்தபோது ரிசப்டரா 1977 ஆகிறாரு. அதுக்கப்புறம் 76ல பாபுஜி மகாராஜ் அவருக்கு பர்சனலா கம்யூனிகேட் பண்றாரு, நீ தான் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பரிணாம வளர்ச்சி காலத்துல அவர் எப்படி இதை அப்ரோச் பண்ணாருன்றத பலமுறை எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு இது ஒரு சரியான பதிலாக அமையும் நான் நினைக்கிறேன். அவரு தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவேன்னு சொன்னார்னா, ஒரு அதிகாரத்தை நான் கையில எடுக்கிறேன். அதிகாரம்ன்றது ஒரு சரியான சொல் பிரயோகம் இல்லை. இந்த வேலை நான் செய்யணும்னு உத்வேகமா இறங்குறேன். நான் நார்மலா 3 முறை ஒரு எதிர்ப்புக்காக வெயிட் பண்ணுவேன். முதல் முறை சரியா நடந்துடுச்சுன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம். முதல் முறை எதிர்ப்பு வருதுன்னா கொஞ்சம் கேப் விடுவேன். அது 1 நாளோ 10 நாளோ 1 வாரமோ என் மனசுக்கு தோணும். திரும்பி அதை செஞ்சு பார்ப்பேன். உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, மிஷனுக்காக ஒரு கனெக்ட் இனிஷியேட்டிவ் பார்க்கறதுக்காக யாரோ போறீங்க. முதல் முறை போகும்போது சரியா அமைஞ்சிருது, செஞ்சிடுறீங்க. இல்ல அமையல, 2வது முறை நீங்க வந்து போகும்போது அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தவிர்க்கிறார். 2வது முறை 3வது முறை தவிர்க்கும் போது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்க இதற்கு மேல இது வந்து இயற்கை இது வேணான்னு யோசிக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கை சார்ஜி மகராஜ் அடிக்கடி சொல்றாரு. 3 முறை இறங்கி செஞ்சு பாருங்க. 3வது முறையும் தடை வந்ததுன்னா நீங்க சக்தியை கையில எடுத்தாலும் இயற்கை இது உங்களுக்கு வேணான்னு சொல்லுது. அதனால 3 முறை தைரியமாக இறங்கி செய்யுங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். இல்லைன்னா நம்ம ஒன்று பண்ணுவோம். நீங்க வேணா சுரேஷ் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாம் வீடியோ மியூட் பண்ணிட்டு நான் ஒரு சிட்டிங் கொடுக்குறேன். வில் ஆல் மெடிடேட்.